ஒரு காரியத்தை தூண்டி விடுவது என்றால் இருக்கிறதை அதிகப்படுத்துறது. இதிலிருந்து ஒரு ஆழமான ஒரு கருத்தை நாம் குடும்பத்தில் சமாதானத்திற்கு இன்றைக்கு நாம் ஒரு ஆழமான ஒரு கருத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். தூண்டி விடுகிறது அப்படின்னா என்ன? ஏற்கனவே அங்க இருக்கிறத தான் தூண்ட முடியும். ஆமாவா? இப்போ ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்குல எண்ணெய் ஊத்திருக்காங்க, திரி இருக்கு. அப்போ அந்த திரியை நம்ம தூண்ட முடியும், தூண்டி விட முடியும். அந்த இடத்துல திரி இல்லைன்னா தூண்ட முடியுமா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானம், கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு நம் வாழ்க்கையில் என்றென்றைக்கும் காணப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இந்த போன வாரத்தில் இருந்து நாம் கொஞ்சம் அதிகமாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம்னா, சாத்தானுடைய கிரிகளை பற்றி நான் பார்த்து. ஏன்னா நம்ம வீட்டில் பொதுவாக எல்லா இடங்களிலேயும், ஏன்னா அவன் யார் அப்படின்னு கேட்டால் உலகத்துக்கு அதிபதின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வர்றான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்று இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களையா இருக்கட்டும், ஒவ்வொரு குடும்பங்களையா இருக்கட்டும், அந்த குடும்பத்தை கெடுத்து அந்த குடும்பத்துல சமாதானத்தை குலைக்கிறது வேற யாருமே இல்லை, சாத்தான் தான். இன்றைக்கு அதுல ஒரு சாத்தானின் ஆழங்கள்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுல இன்றைக்கு இது ஒன்று, இதுவும் சாத்தானின் ஆழங்களில் ஒன்று, அவனுடைய தந்திரங்களில் ஒன்று. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவன் என்ன செய்யறான்? தூண்டி விடுகிறான். முடியாது இல்லையா? திரி இருந்தால்தான் நம்ம அந்த திரியை தூண்டி விட முடியும். திரி இருந்தா விளக்கு எரியும், அதை அணைய போற நேரத்தில் நம்ம தூண்டி விட முடியும். சப்போஸ் திரி இல்லை அப்படின்னா தூண்ட முடியாது. அப்போ ஒரு அதைத்தான் சாத்தான் செய்வான். அப்போ நம் வாழ்க்கையில் சாத்தான் தூண்டி விடாத படிக்கு நம் வாழ்க்கையில் எல்லாமே எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமா பெர்ஃபெக்டா இருந்தால் அவனால் தூண்ட முடியாது, காரியத்தை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ 1 கொரிந்தியர் இவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கவனிப்போமா? 1 கொரிந்தியர்ல 7வது அதிகாரத்துல 5வது வசனம் இப்படியாக எழுதியிருக்கிறது: உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராத படிக்கு இருவரும் வெகு காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலே அன்றி. இது கணவன் மனைவியை பற்றி சொல்லுது. ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள், உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாத படிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். கணவனும் மனைவி இடத்துல நிச்சயமாக பிசாசு காரியத்தை என்ன பண்றான்? தூண்டி விடுகிறான். கணவனுக்கு மனைவி மேல கொஞ்சம் கோபம் இருந்தா போதும், அதை பிசாசு பெருசா தூண்டி விட்டுருவோம். அது மாதிரி மனைவிக்கு கணவன் மேல ஒரு கோபமோ வெறுப்போ இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அந்த வெறுப்பை பிசாசானவன் என்ன செய்வான்? அப்படி சாத்தானவன் என்ன செய்யறான்னா பெருசா தூண்டி விட்டுருவான். அந்த தூண்டி விட்டது எதிர போயினா, சொல்லுவாங்கல்ல, நெருப்பை கொஞ்சம் தூண்டி விட்டுட்டோம்னா அது எரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ சிலதை தீப்பிடிச்சு கூட அது போயிடும். அதுபோல்தான் வாழ்க்கையவே இரண்டாய் பிரிக்கும்படியாய் பிசாசு தூண்டி விடுகிறான். அதான் அவர் சொல்றாரு, நீங்க பிரிந்திருக்காதீங்க, உபவாசத்துக்கும் ஜெபத்திற்கும் தடை வராதபடிக்கு நீங்க கொஞ்ச நாள் வேணா நீங்க பிரிஞ்சிருக்கலாம், கணவன் மனைவி. மற்றபடி சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு. பிரியமானவர்களே, இந்த சாத்தானுடைய தூண்டுதல் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் அது செயல்படுகிறது. பிரியமானவர்களே, நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கோம், கோபத்தை வச்சிருக்கோம். அந்த கோபத்தை தான் சாத்தானால தூண்ட முடியும். ஒருவேளை உங்கள் கணவருக்கு மேலே கோபமே இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், சாத்தானால தூண்டலாம் முடியாது, கோபத்தை கொண்டு வந்து உங்கள் மேலே போட முடியாது. அது உண்மை. அது புதுசாக நம்ம மேலே ஒன்றை கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம யாரு? நமக்குள் ஆவியானவர் இருக்கிறார். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அது நம்மளை கை வைக்க முடியாது. நமக்குள்ள ஒன்றை கொண்டு வந்தாலும் போட முடியாது. ஏமாற்ற முடியும், தந்திரமா வரப்படியும். ஆனால் நம்மளை மீறி அது நமக்குள்ள வந்து நமக்கு தெரியாமலாம் பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தா அது நம்மளை தொட முடியாது. ஏவாள்கிட்ட பாருங்களேன், அது போய் என்ன பண்ணுது? சொன்னாரோ ஆண்டவர் இப்படி சொன்னாரோ சொல்லிட்டு, இல்லை நீங்கள் இதை சாப்பிடுங்க ஒன்றும் ஆகாது.
அப்படி இனிமையாக போய் தந்திரமாக பேசுது. அவன் என்ன பண்ணுறா? ஏமாந்துடுறான். இப்படித்தான் சாத்தான் என்ன பண்ணுறான்? நம்மளை தூண்டி விடுகிறான். அவளை சாப்பிடும்படியா அவள் ஆசையை தூண்டி விட்டான். பாருங்க, தூண்டி விடுறான். ஆனால் உண்மையில் ஆண்டவர் சொன்னதுக்கு அவள் கீழ்ப்படிஞ்சுதான் இருக்கான். உடனே போய் அவன் கொடுத்தா தின்றுக்க மாட்டான். ஆனால் ஒன்னொன்னா பேசி அந்த ஆசையை தூண்டி விட்ட பிறகு பாவம் செய்ய வைக்கிறான். இப்படித்தான் நம் வாலிப பிள்ளைகளையும் கண்களின் இச்சையை அவன் தூண்டிவிட்டு இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிய செய்து அப்புறம் பாவம் செய்வதற்கு அவன் காரணமாயிருக்கிறான். பிரியமானவர்களே, அவன் முதல்ல தூண்டும் போதே இருக்கிறத தான் தூண்டுவான். அதனால என்ன செய்யணும்னா, அந்த நிமிடமே ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல இருந்து நாம் விலகிவிட வேண்டும். அவன் தூண்டி விடுகிறவன். சண்டை ஆரம்பமாகுதா, வாய மூடிரும். யாராவது ஒருவர் குடும்பத்தில் பேச 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 பெரிதாய், இது யார்? பிசாசு தான். ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேர் நம்ம ஒன்றா கூடி இருக்கோம்னா அந்த நேரம் நம்ம எல்லாரும் ஐக்கியம் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும்னா அது அவனுக்கு பொறுக்காது. ஏதாவது ஒருத்தர் மூலமாய் ஒருத்தரை அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, கர்த்தருக்குள்ள இன்னும் சரியாக இருக்க மாட்டாங்க, அவங்கள வச்சு தூண்டி விடுவான். தூண்டி விட்டு நம்ம சமாதான சந்தோஷத்தையே குலைச்சி போட்டுருவான். உறவுகளை அறுத்தேட்டு எரிஞ்சிருவான். சாத்தான் தூண்டி விடுகிறது. இன்றைக்கு குடும்பங்கள் அநேக கணவன் மனைவியின் இடையே அந்த சாத்தானானவன் தூண்டி விடுகிறதுனால அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. பிரியமானவர்களே, கணவனுக்கு மனைவிக்கு இடையில ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா கூட ஒரு நடைப்பிணத்தை போல கூட அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. ஏதோ பேருக்கு ஒரு கணவன் மனைவியாய் உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அதை பார்த்து எவ்வளவு வேதனைப்படுவார். இதுதான் பிசாசுக்கு பிரியும், இதுதான் சாத்தானுக்கு பிடிக்கும். அப்ப சாத்தான் ஜெயிச்சிட்டான். அப்ப சாத்தான் தோற்று போகணும் அப்படின்னு சொன்னா நாம் கிறிஸ்துவுக்குள் அவருடைய சத்தியத்துக்குள் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும். நம் ஆவி ஆத்மா சரீரத்தை அவன் தூண்டி விடாத படிக்கு நாம் ஜாக்கிரதையாய் சத்தியத்தில் பரிசுத்தத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது தடமாட்டான். 40 நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புசியாமல் குடியாமல் உபவாசம் பண்ணாரு, கர்த்தரோட இருந்தார். ஆனா அவர்கிட்ட பிசாசு வந்து டெஸ்ட் தூண்டி விடுறான். ஏய், இதை கல்லாப்பமா மாத்து, கீழே குடி, ஆண்டவர் உன்னை பிடிக்கிறாரான்னு பார்ப்போம். இந்த என் காலில் விழுந்து கும்பிடு, இந்த உலகத்தையே உனக்கு கொடுக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவிடம் வந்து அவன் என்ன பண்ணுறான்? ஏமாற்றி தந்திரமாய். ஆனால் அவர் இடத்துக்குள்ள ஒன்றுமே இல்லாததினால், ஹல்லேலூயா, உலக ஆசை இல்லை, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர், தேவனை பரீட்சை பார்க்காதிருக்கிறவர், சத்தியத்துக்கு முழுதுமாய் கீழ்ப்படிந்ததுனால பிசாசு அகன்று போய்விட்டது. அவன் தூண்டினாலும் அது நடக்கலை. பிரியமானவர்களே, கடைசியில் மேலேருந்து கூப்பிட்றான், ஏய், நீ தேவனின் குமாரனையானால் சிலுவையிலேருந்து கீழே வா. நான் ஆண்டவர் முற்றும் முடிய தன்னை தேவனிடக்கு ஒப்பு கொடுத்ததுனால அவர் கீழே வரல. சாத்தானின் தந்திரத்தை புரிந்து கொண்டதினால் அவர் ஜெயித்தார். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், எனக்கு அவனிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்னது போல. ஆம்பிரியமானவர்களே, பிசாசு நம்மளை தூண்டுவதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்படி நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம், கணவன் மனைவிக்குள்ள பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். அவன் நம்மளை தூண்டி விடாத படிக்கு நாம் பத்திரமாக பரிசுத்தமாக தேவனுடைய சத்திய வார்த்தைக்குள் அவருடைய ஆவிக்குள் நாம் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாக நாம் சாத்தானை நாம் ஜெயிப்போம், மேற்கொள்வோம். இப்படி உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.